சொல்லு கவிதா. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன, ஷோ முடிச்சுட்டு போய் டீ குடிக்க வேண்டியதான். சாப்பிட்றதுலே இருந்தா எப்படி வித்யா வாழ்க்கையில முன்னேறது? நான் கேட்டது லைஃப் டைம் பிளான் பத்தி. லைஃப் டைம் பிளானா? ஏன் அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் இப்போ கேட்குற? சொல்ல ஏதாவது, நான் இதுவா ஆகணும் அதுவா ஆகணும்னு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பேல்ல? அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போதைக்கு நான் இருக்கிற ஒர்க்ல அப்படி ஸ்டேபிளா இருந்துட்டு அப்படியே போயிட வேண்டியதா கவிதா. நம்ம பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட. ஒரு மனுஷன் 15 வருஷத்துக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத லாங் டேர்ம்க்கு லைஃப் ஸ்கெட்ச் போட்டு வச்சு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு அவரு? 15 வருஷத்துக்கு சொல்லியிருக்காரா? யாரு? நம்ம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ஒரு பேட்டியில் சூப்பராக விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். சமீபத்தில் ஜிவி பிரகாஷோட ஒரு இன்டர்வியூ வெளியாகுச்சு. அதில் ஒரு ஆங்கர் வந்து கேட்குறாங்க, சார் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் சார் சொல்கிறாரு, நான் இன்னும் இந்த 15 வருஷம் இந்த ஃபீல்டில் இருப்பேனா என்னன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு ஒரு ட்விஸ்டான ஒரு பதிலை சொல்கிறாரு. இது அவங்களோட ரசிகருக்குலாம் ரொம்பவே ஷாக்கா இருக்கும்ல கவிதா. ஏன்னா அவருக்கு ரொம்பவே சின்ன வயசு தான். இந்த வயசுலயே அவர் வந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுறதுலாம் அவங்களோட ரசிகருக்கு உண்மையாவே ஷாக்கு தான். ஆமா, நீ சொல்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சின்ன வயசுல இவர் என்னப்பா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த 15 வருஷத்துல வந்து நான் பாட்டு பாடிக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் ஒரு ஹீரோவாவோ இல்லை கீபோர்டு தட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. 15 வருஷத்துக்குள்ள நான் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மக்கள் பணி செய்ய போறேன், சோஷியல் சர்வீஸ் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் பணியா? அப்போ அரசியலுக்கு வருவாரோ? ஒருவேளை புது கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்ல இன்னும் இருக்கிற கட்சி கூட அவர் இணைவாரா? என்னவா இருக்கும் கவிதா? உன்னோட பல கேள்விகளுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. என்னன்னா, அவரோட சிந்தனையும் கொள்கையும் எந்த அரசியல் கட்சி, அதாவது அவர் நினைக்கிறப்போ இருக்கிற அரசியல் கட்சியோட ஒத்து போதோ அந்த அரசியல் கட்சியோட கை கோர்த்துட்டு நான் வந்து மக்களுக்கு சிறப்பான பணி செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சார் சொல்லியிருக்காரு. ஓ, அப்ப அவர் வந்து இல்லன்னு மறுக்கல, ஒரு வேலை இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நடிகர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து அரசியலுக்கு வந்து மக்கள் பணி செய்யணுங்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. இவரும் அவர் மனசுல இருக்கிறத வெளிப்படையா இந்த இன்டர்வியூ மூலமா சொல்லிட்டாரு. பார்க்கலாம் பொறுத்திருந்து அவரு மக்கள் பணி என்ன மாதிரி பண்றாரு, அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஓகே. டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 15 வருஷத்துக்குள்ள நம்ம ஜிவி சார் கிட்ட இருந்து என்னென்ன டியூன் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிருங்க. நாங்களும் அது எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு ரெடியாவே இருக்கோம். ஆமா, அதுக்கப்புறம் 15 வருஷம் தாண்டுச்சுன்னா அவர் வெள்ளை வேட்டி சட்டையில மக்கள் பணியில இறங்கியிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. டக்குன்னு போய் எல்லாரும் வாங்கிருங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் கவிதா.